வெல்கம் டு சிங்கப்பூர் பஸ்ஸஸ் பார்ட் 1. சிங்கப்பூர்ல ரெண்டு விதமான பஸ் இருக்குங்க. ஒன்னு இந்த மாதிரி நார்மல் பஸ், இன்னொன்னு டபுள் டெக்கர். இன்னைக்கு வந்து இந்த நார்மல் பஸ் பத்தி பார்க்க போறோம். உள்ள போனோடனே கண்டக்டர்லாம் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கார்டு தான் இருக்கும் நம்ம கிட்ட. அந்த கார்டை டேப் பண்ணிக்கணும். அப்படி கார்டு இல்லாதவங்க இந்த ஸ்லாட்டுக்குள்ள காயின் போட்டு டிக்கெட் வாங்கி வச்சுக்கணும். எந்த இடத்துக்கு எவ்வளவு காசுன்னு டிரைவர் சொல்லுவாரு. உள்ள போனோடனே சூப்பர் கிளீனா நீட்டா ஸ்பேஷியஸான பஸ் இருக்கும். பஸ் உள்ள போனதுமே முன்னாடி இருக்கிற சில சீட்ஸ் பிரெக்னென்ட் லேடிஸ், குழந்தை வச்சிருக்கவங்க, வயசானவங்களுக்கு நம்ம விட்டு கொடுத்துடணும். வெளியில என்னதான் வெயில் அடிச்சாலும் உள்ள போனோடனே நல்லா ஜம்முன்னு குளுன்னு ஏசி போட்டு வச்சிருப்பாங்க. எல்லா சீட்ஸுமே நல்லா விலாசமா தான் இருக்கும். ஆனா கடைசியில் இருக்கிற சீட்ல மட்டும் சீட் பெல்ட் இருக்கும். அதை போட்டு தான் நம்ம உட்காரணும். அப்பதான் சடன் பிரேக் அடிச்சா கூட நம்ம கீழே வந்து விழுக மாட்டோம். அண்ட் எல்லா பஸ்லயுமே முக்கியமா சாப்பிடக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, துரியன் ஃப்ரூட் எடுத்துட்டே வரக்கூடாது, பெட்ஸையும் நம்ம எடுத்துட்டு வர. எல்லா விண்டோஸ்மே நல்லா ஃபுல் லென்த் விண்டோஸா பளபளன்னு தொடச்சு வச்சிருப்பாங்க. முன்னாடியே பெரிய ஸ்கிரீன் இருக்கும். எந்த ஸ்டாப்பிங் வரப்போகுதுன்னு அதுல பாத்துக்கலாம். எல்லா சீட் கிட்டயும் இந்த மாதிரி ஸ்டாப் பட்டன் இருக்கும். நம்ம ஸ்டாப்பிங் வரப்போகுதுன்னா இந்த பட்டன் பிரஸ் பண்ணனும், டிரைவருக்கு நோட்டிஃபை ஆயிரும். உள்ள வரும்போது நம்ம காரை டேப் பண்ண மாதிரி, வெளியில போகும்போதும் டேப் பண்ணிட்டு நம்ம டோர் ஓபன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இறங்கி போய்க்கலாம்.